வணக்கம்மா. நம்ம சேனலில் 2 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அதுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணும். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான்மா பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் ரொம்ப ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா. நான் 150 கிராம் பால் பவுட்ரு எடுத்துருக்கேன். இப்போ இது பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே அரை கப்பு திக் பால். பால் காய்ச்சாத பச்சை பால் தாம்மா. பால் அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் திக்காக இருக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டி கெட்டியாக இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அதே போல் திக்காக இருக்கணும், தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும். இப்போ பேன் வச்சுக்கலாமா. இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துடலாம். நான் 400 கிராம் மில்க் மேட் எடுத்துருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். பாருங்கம்மா, இதை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் திக்காகணும். அடுப்பு தீ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, மீடியமான அளவில் தான் வைக்கணும். பாருங்கம்மா, ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூடவே நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம். பாருங்கள், பால் பவுட்ரு சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிட்டே இருங்க. கெட்டி கெட்டியே ஆகாமல் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். கெட்டி கெட்டியே ஆகக்கூடாதுன்றதுனால தான் நான் பால் பவுட்ரு பாலில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். வேணுன்னா நம்ம பவுட்ராக கூட இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மீடியமான தீயில் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பாருங்கம்மா, கொஞ்சம் திக்காக இருக்கு பாருங்கள். விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கிளறினா போதும், நல்லா திக்காகிடும். பாருங்கம்மா, இந்த ஸ்டேஜ் வர டைமில் கொஞ்சமாக ஏலக்காய் பவுட்ரு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா திக்காகுது பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காக வரணும். இப்போ இந்த டைமில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கம்மா. நமக்கு ஒட்டாமல் இருக்குது பாருங்கள், எவ்வளோ நைஸாக. இந்த அளவுக்கு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அதே போல் கிளறும் போது கேப்பே விடாதீங்கம்மா. மீடியமான தீயில் வச்சுட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா டக்குன்னு ஒட்டிக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோ தண்ணியாக இருந்தது. இந்த அளவுக்கு நமக்கு கிளறி கிளறி நல்லா திக்காக வந்துடுச்சு. அவ்வளோதாம்மா. இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். பாருங்கம்மா, இப்போ நல்லா ஆறிச்சு பாருங்கள். அதே போல் நல்லா கெட்டியாகிடுச்சு. கையில் கொஞ்சம் நெய் தடவிக்குங்க. உள்ளங்கையில் தடவிடுங்க. இந்த அளவுக்கு ஸ்பூனில் எடுத்துக்கங்கம்மா. ஸ்பூனில் வேணாலும் எடுத்துக்கங்க, இல்லை கையில் வேணால் கூட எடுத்துக்கலாம். இதை நல்லா ரோல் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு ரோல் பண்ணிவிட்டு சும்மா லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணிடணும், அவ்வளோதான். ஒரு பிஸ்தாவோ இல்லை ஒரு பாதாமோ எடுத்து நடுவில் வச்சுடுங்க. ரெண்டுமே இல்லைன்னா முந்திரி கூட வச்சிடலாம், அவ்வளோதான்.